நம்மை நாடாளுகிற தலைவன் இப்படி இது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம் என்று சொல்வானே, ஆனால் நம்முடைய வீட்டுக்காரரும் இதை தனிப்பட்ட விவகாரமாக ஆக்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைப்பார். ஆகவே எந்த ஒரு பெண்ணும் வேறொருத்தி தன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட ஒப்புக்கொள்ள மாட்டாள். அது தட்டுக்கட்டவள் வேறு ஒப்புக்கொள்ள மாட்டாள். ஆகவே பெண்கள் காலப்போக்கில் வாக்குச்சாவடிக்கு வருகின்ற போது இந்த செய்தி பெரிதாக்கப்படும். தேர்தல் காலத்துல கட்டிய பெண்டாட்டியை வைத்து ஒழுங்காக வாழ தெரியாதவன் எதற்கு பேசுகிறான் என்று கேட்பார்கள். எனக்கு அரசியல் கருத்துக்கள் தான் அடிப்படையை தவிர எனக்கு இது முக்கியம் இல்லை. ஆனால் என்னவாக இருந்தாலும் சொல்லுகிறேன், ஒரு பெண் அதுவும் மனைவியாக இருக்கின்றவள் ரொம்ப சிறந்தவர். திருவள்ளுவர் ஒருவரை பற்றி கூட பெருமைப்படுத்தி பேசவில்லை, மனைவியை பற்றி மட்டும் பேசுகிறார். வாழ்க்கை துணை என்று சொல்லுகிறார். பெற்றோர்கள் உனக்கு துணை இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் துணை இல்லை, நண்பர்கள் துணை இல்லை, ஊர் உறவு யாரும் துணை இல்லை. பெண் மட்டும்தான் உன் கையை பிடித்துக் கொண்டவள். சாகும் போது உன் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுது உன்னை தூக்கி விடுகின்ற காலம் வரையிலும் மாறா துணை என்று சொல்கிறார். இந்தியாவில் 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்தி அமைப்பு சாரா தொழிலாளர் வாழ்வில் ஒளியேற்றிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை திருச்சி மாநாட்டுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அதனாலே மற்றவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு துணை, வாழ்க்கை முழுவதற்குமான துணை மனைவி என்கின்ற காரணத்தினாலே வாழ்க்கை துணை என்ற புது பெயரை பெண்ணுக்கு கொடுக்கிறாரோ. என்ன, ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி வாய்த்து விட்டாலே ஆனால் அவனுக்கு வாய்க்காதது எது என்று கேட்கிறார். வறுமையாக இருந்தால் என்ன என்று கேட்கிறார். வெட்டி விடுவது என்பது நம்முடைய நாகரிகம் இல்லை, உங்களுடைய கிறிஸ்துவ நாகரிகமும் இல்லை. யூதர்கள் வெட்டி விடுகின்ற வாழ்க்கை முறையை வைத்திருந்தார்கள். இயேசு அதை மாற்றினார். பெற்றோரை விட்டு பிரிந்திருப்பானாக, மற்றவர்களை விட்டு பிரிந்திருப்பானாக, மனைவியை விட்டு பிரியாதிருப்பானாக என்று சொல்லுகிறார். திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி சேர்ந்து என்னை முடக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுறாங்க. அரசியல் அனுபவசாலையா நீங்க எப்படி பாக்குறீங்க? நீ எத்தனையோ நடிகர்களுடைய வாழ்க்கைக்குள் அரசியல் கட்சிகள் நுழைவதில்லை. நீ அரசியலுக்குள் நுழைந்த காரணத்தினால் அவர்கள் இதை பற்றி பேசுவார்கள், பெருசுபடுத்துவார்கள். தேர்தலின் போது பிரச்சனையாக்கப்படும். நான் சொல்லுகிறேன், பிரச்சனையாக்கப்படும். முன்மாதிரியான வாழ்க்கையா என்று கேட்பார்கள். ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க முடியாதவன் நாட்டுக்கு வாழ்வு கொடுக்கிறேன் என்று சொல்வது சரியாக இருக்குமா என்றெல்லாம் கேட்பார்கள். எல்லாம் கேட்பார்கள். நான் அல்ல, உனக்கு அரசியல் தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டை தவிர, இந்த வாக்காளர் படிவத்திற்கு போய் நீ போராடினாய், அதுல பெரிய தப்பு இருப்பதாகவும் மோடி நாட்டில் இருக்கிறவர்களை எல்லாம் விலக்கி விட்டு அவர் வெற்றி பெற பார்க்கிறார் என்று சொன்னாய். என்ன தப்பு நடந்திருக்கிறது? மிகச் சரியாக செத்தவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, ஒருவன் 4 இடத்திலே வாக்கு பதிந்தது நீக்கப்பட்டு எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது. சும்மா ஸ்டாலின் கத்துவதற்கெல்லாம் நீயும் கத்தி கொண்டு இதற்கு ஒரு போராட்டம் நடத்தி ஒரு 50,000 பேரை கூட்டிக் கொண்டு போய் பார்த்தீர்களா, இவ்வளவு பெரிய போராட்டம் யாரும் நடத்தி இருக்கிறா? எதற்கு நடத்துற? உனக்கு புரியவில்லை. வாக்காளர் பட்டியலில் செத்தவன் எல்லாம் ஓட்டு போட்டு கொண்டுதான் இப்பொழுது செத்தவன் வருவதில்லை. ஆகவே அரசியல் புரியவில்லை என்று நான் வருத்தப்படுகிறேனே தவிர, சும்மா இந்த வெட்டி பேச்செல்லாம் நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் என்பதெல்லாம் ரொம்ப மிகையான பேச்சு, ரொம்ப மிகையான பேச்சு. நாடு என்பது வேறு. இது என்ன, உன்னுடைய நலனும் நாட்டினுடைய நலனும் ஒன்றா? உன்னுடைய நலன் கூடுதலானது. அதெல்லாம் சும்மா நான் 300 கோடி ரூபாய் சம்பளத்தை 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்தேன். ஏன் விட்டு வருகிறாய்? எங்கே அது என்ன பண்ணுவாய்? ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பணம் சக்தி ஏற்பது, அதிகாரத்தை தருகிறது என்பதனாலேதான் பணத்தை எல்லாரும் விரும்புகிறார்களே தவிர பணத்தை நுகர முடியாது. மணி இட்செல்ஃப் இஸ் பவர். அது உனக்கு பிறகு மீது அதிகாரம். உன்னை நான் விலைக்கு வாங்கலாம். நம்ம திமுக, விஜயகாந்த் கட்சி, திருமாவளவன் எல்லாரையும் விலைக்கு வாங்குவது போல விலைக்கு வாங்கலாம். மணி இஸ் பவர். அதனால அதை விரும்புகிறானே தவிர நுகர முடியாது. அளவுக்கு அதிகமாக நுகர முடியாது. 3 வேளை தான் உண்ண முடியும். ஒரு இடத்துல தான் படுத்துக் கொள்ள முடியும். 2 வேட்டி சட்டையும் தான் கட்ட முடியும். ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் தான் கட்ட முடியும். அதெல்லாம் தேவையில்லாத ஆகாத பேச்சு பேசுகிறார்கள். ஆகவே ஒரு நடிகரை இவ்வளவுக்கு பேருந்து பக்கத்துல ஓடி நேற்று 2 பேர் அடிபட்டு இருக்கிறான். வண்டியை நிறுத்தி கொண்டு அவனை பார்த்து, நான் வரப்போவதில்லை, போ. இப்ப என்ன எனக்கு பக்கத்துல எதுக்கு ஓடி வருகிறாய்? இப்ப என்ன காணாததை கண்டு விட்ட? உன்னை போல எனக்கு 2 கை 2 கால், உனக்கு இருக்கிற உணர்ச்சிகள் எனக்கும் சாவு வரும், பிறப்பு வரும், நோய் வரும், முதுமை வரும், எல்லாம் வரும். எதை கண்டு நீ ஆவென்று வாயை பழக்கிறாய் என்று சொன்னால் யோசிப்பான், என்னடா அவரே சொல்லுகிறாரு என்று. ஆனால் நீயே வியந்து கொள்கிறாயே, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் என்று. இதெல்லாம் ரொம்ப மிகையான பேச்சுக்கள். அந்த இளைஞர்களை கண்டித்து, நான் வரமாட்டேன், நீ நெல்லு, வண்டியை நிறுத்து, எதற்காக கூட ஓடி வருகிறாய், வண்டியில் அடிபட்டு விடுவாய், என்னிடம் இல்லாது என்ன பெரிய இதை நீ என்னிடம் கண்டுவிட்டாய். அரசியல் இயக்கம் நடத்துகிறோம். அந்த இயக்கத்தின் மூலம் நாட்டின் முகத்தை மாற்ற நினைக்கிறோம். நான் பேசுவதை புரிந்து கொண்டு பின்பற்றும், அவ்வளவுதான் செய்யணும். இந்த வேலையெல்லாம் செய்யாத, மரத்தில் ஏறாத, தண்ணி கம்பத்தில் ஏறாத, சொல்ல வேண்டும். நாடு எப்படி இருக்கிறது என்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கால்பந்து ஆடுகிறவன் வந்தேன், கல்கத்தா தலைகளை பிறண்டு விட்டு எத்தனை பேர் செத்தார்கள். ஊரே நிலைகுலைந்து விட்டு. அவன் வெள்ளக்காரன் நல்ல கால்பந்து ஆடினால் என்ன? எனக்கும் கால்பந்து ஆடுகிறவர்களை பிடிக்கும்.
நல்லா ஆடுகிறார்கள். நல்ல ஆடு. ஏறி அடிக்கிற சேவலை பாராட்டுவோம். அதுக்காக என்ன செய்யுது? சேவலுக்கு கோயில் கட்டுறதா? அது மாதிரி கால்பந்து ஆட வந்தால் என்ன? கால்பந்து ஆடுகிறவனை போற்றுவது, கிரிக்கெட் ஆடுகிறவனை போற்றுவது. தோனி என்றால் தோனி என்பது இந்தியாவுடைய அது நோன் நேம், அறியப்பட்ட மிகச்சிறந்த என்ன, ரொம்ப அவர் உலகத்துக்கு பெரும் காந்தியை போல மாறா தொண்டு செஞ்சிட்டாரு இந்த தோனி. பந்த ஒழுங்கா அடிக்க தெரியுது உனக்கு. இப்ப நாங்க விட்டா கோட்டை விட்டுருவோம், பேட்டை விட்டுட்டு பந்து போயிடும். நல்லா அடிக்க தெரிஞ்சா சிறப்பு. இப்படியே இந்த நாட்டை கொண்டு போய்விட்டார்கள். அதனால சொல்லுகிறேன், உனக்கு விவசாயியாக ரொம்ப போற்றுதல் இருந்தால் 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்துக் கொண்டு விவசாயம் செய். நாட்டிலே உற்பத்தி சக்திகளை நாம் போற்றுவதில்லை. விவசாயி ஒரு உற்பத்தி சக்தி, ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ். விஜய் நன்றாக நாட்டியம் ஆடுகிற நாட்டியக்காரி, நன்றாக பாட்டு பாடுகிற பாட்டுக்காரி, நன்றாக கிரிக்கெட் ஆடுகிறவன், நன்றாக கால்பந்து ஆடுகிறவன், எல்லாருமே நான் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ், உற்பத்தி சக்தி அல்லாதவர்கள். அவர்கள் நமக்கு களிப்பூட்டுகின்றவர்கள். அவ்வளவுதான். களிப்பூட்டுவதற்குரியதை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். அவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்பதோ அது முடிந்தது. ஆனால் உற்பத்தி சக்தியான விவசாயி, நெசவாளி, இவர்களுக்கு இணையான மனிதர்களாக, அதை விட மேலான மனிதர்களாக நாம் போற்றுவது நம்முடைய அறியாமை. தட் இஸ் அவர் இக்னரன்ஸ். இதான் என்னுடைய கருத்து.